மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடகி. நெல்லை தூத்துக்குடியில் விஜய் பிரச்சாரம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நெல்லை தூத்துக்குடியில் ரோட் ஷோ வேறு. தூத்துக்குடியில் ரோட் ஷோ, நெல்லையில் பிரச்சாரம் குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். தூத்துக்குடியிலும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிரச்சாரங்களில் அவர் குறிப்பிட்ட சில விஷயங்கள் அது ரொம்ப முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு எம்ஜிஆர், அந்த வரிசையில் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை முன்னிலைப்படுத்துகிற வேலையை பார்த்துருக்காரு. விஜய்க்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தா, தான் சாப்பிட்ற சாப்பாடு உப்பு போட்டு தான் சாப்பிட்டார்னா, அவருக்கு காமராஜரோடு தன்னை ஒப்பிடுறோமே, எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிடுறோமே, அண்ணாவோடு நம்ம ஒப்பிடுறோமே, அவங்க செய்த இந்த தமிழ்நாட்டுக்கு செய்த இவ்வளவோ விஷயங்கள்ல ஒரு சின்ன தூசி அளவு கூட தான் செஞ்சதே கிடையாது. தன் குடும்ப வாழ்க்கையிலே உருப்படாமல் இருக்கிறோமே, தன் கட்டிய மனைவியே துரோகம் பண்ணமே, நடிகை பின்னாடி சுத்திட்டு இருக்கிறோமே, கேடுகட்ட பிறவியா இருக்குமே, பெத்த பிள்ளையும் பெத்த பொண்ணையுமே நம்ம துரத்தி விட்டுட்டோமே, குடும்பத்தையே துரத்திட்டு நடிகை பின்னாடி சுத்திட்டு இருக்குமே, இப்பேற்பட்ட கேடுகட்ட தனி மனித ஒழுக்கமே இல்லாத நம்ம, அதாவது விஜய் அண்ணாவோடு காமராஜரோடு எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசிட்டா மட்டும் அவங்கள மாதிரி ஆயிட முடியுமா? அதை விட இன்னொரு கொடூரம் என்னன்னா, யார் மாதிரி நம்ம போராட்டத்துக்கு வந்திருக்காரான்னா, அவர் முத்துராமலிங்க தேவர் மாதிரியும், வஉசி மாதிரியும், ஒண்டி வீரன் மாதிரியும், பூலித்தேவன் மாதிரியும் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் அடுக்கிறாரு. அவர்கள் பேர் சொல்வதற்கு கூட விஜய்க்கு தகுதி இருக்கானா? சுத்தமா கிடையாது. இருக்கிறதுலே கேடுகட்ட பிறவி யாருன்னா, இந்த அரசியலுக்கே கேடுகட்ட பிறவியாக சேர்ந்திருக்கிறாள் தான் இந்த விஜய். அது நம்ம நிறைய பேசிட்டோம். திரும்ப திரும்ப பேசுவதற்கு எனக்கே அருவருப்பா வெறுப்பா இருக்கு. கொடூரம் என்னன்னா, ஆனாலும் நம்ம குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, வலிகள், நான் வலிகளை தாண்டி வாங்கியிருக்கேன், வலிகளை தாங்கி வந்திருக்கேன், நான் அத்தனை வலிகளை தாங்கி உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாருல்ல. என்ன வலி அப்படின்னு எல்லாரும் கேட்ட ஆரம்பிச்சோம். எல்லாரும் கேட்டோம், நீ என்ன வலியை தாங்கின, உனக்கு என்ன வலி சொல்லு. உன்னால உன் பொண்டாட்டிக்கு வலி, உன்னால சகோதரிக்கு வலி, உன்னால உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு வலி, உன்னால நீ பெத்த 2 பிள்ளைங்களுக்கு வலி, உன்னால உன்னை நம்பி வர தற்குறி ரசிகனுக்கு வலி. ஏன்னா நீ வந்தாலும் எங்க வந்தாலும் ஒன்னும் சாவடிக்கிற, இல்லைன்னா கையை காலை உடைக்கிற, மண்டை உடைஞ்சு போது, மூளைச்சாவடைகிறான், செத்து போயிடுறான், இல்ல கை கால் ஊனமாகி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்குறான். இன்னைக்கும் பாருங்க, நெல்லை தூத்துக்குடியில மட்டும் 5 விபத்துகள்ல 16 பேர் காயம். அதுல சில பேருக்கு கால் உடைஞ்சு போச்சு. இவனுக்கு எந்த விதத்திலையும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்கிரிப்ட் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லை. இந்த விபத்துகள் எல்லாம் தற்செயலா நடந்தது. அது விபத்து. இவன் ஸ்கிரிப்ட் பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா, நீங்க திருச்சியில பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மனைவியும், அதாவது 2 பேர், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் வண்டியில இருந்து சரிறாங்க. உடனே வேனை விட்டு இறங்கி ஓடி போய் அவனை காப்பாத்துறான். டேய், அது ஸ்கிரிப்ட் பா, ரீல் வந்து போச்சு, நீ பண்றதெல்லாம் இந்த நாடகம் தெரிஞ்சிருச்சு பானோட. இப்ப நீ உண்மையிலேயே நல்லவனா இருந்தீனா, உன் பின்னாடி வந்தவங்க உன்னோட ஒண்ணு பைக் மோதி உழுந்தானுங்களே, வண்டியை நிறுத்தி இறங்கி போய் என்னன்னு பார்க்க வேண்டியது தானே. ஏன்னா அது ஸ்கிரிப்ட் கிடையாது. திட்டமிட்ட ஸ்கிரிப்ட் மட்டும் தான் அண்ணன் இறங்குவாரு. ஒருத்தன் அப்படியே பொங்கலாங்க, இந்த முட்டு கொடுக்குற மூதேவிங்க எல்லாம் இருக்கு. சில மூதேவி இளநீ கொடுத்தாராம், வாங்கி குடிச்சிட்டாராம். ஐயோ தலைவா, நீ இளநீனே வாங்கி குடிக்காத, இவன் பெரிய தில்லங்கடிப்பா இவன். அங்க யார் என்ன பண்ணணும் ஏது பண்ண எல்லாம் தெரியும். யார் இளநீ கொடுப்பா, அந்த இளநீக்குள்ள ஸ்டாப் போட்டிருப்பாங்க, எவன் கொடுப்பான் இளநிய, ஏற்கனவே ஸ்கிரிப்ட் இதெல்லாம். இதை ஏற்கனவே பவன் கல்யாண் பண்ணிட்டார். அதை அப்படியே காப்பி அடிச்சான். ரீகிரியேட் பண்றது, சினிமாவில் நடந்த மாதிரியே ரீகிரியேட் பண்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி ஒரு பையனை தூக்கி தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டான். சின்ன பசங்களை கிட்டையே சேர்க்க மாட்டான். பெரியவங்க கை கொடுக்க வந்தாலே கண்ணாடி ஏத்திக்கிறாள், மைக்கு நீட்னா கண்ணாடி ஏத்திக்கிறாள். இன்னைக்கு ஒரு பையன் வந்தானா, உடனே அவனை தூக்கி தோல் மேல உட்கார வச்சுக்கிட்டாரான். பூரா செட்டிங்க, பூரா செட்டப். இதெல்லாம் ஏற்கனவே திட்டமிட்ட நாடகம். ஏன்னா அங்க தூத்துக்குடியில நிக்கிறான் ஒரு நடிகன். அவன் சும்மா சின்ன சின்ன படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தாலும், அவன் விஜயோட பெரிய நெருக்கமான நட்பான். அந்த அஜித்தாவுக்கு அல்வா கொடுத்துட்டான். ஒரு 2.5 கோடி ரூபாய் அந்த அம்மா செலவு பண்ணி, இவனை நம்பி செலவு பண்ணி தெருவில் நிக்குது. அதே மாதிரி அங்க ஒரு மாவட்ட செயலாளர், அந்த அஜித்தாவுக்கு போட்டியா ஒரு மாவட்ட செயலாளர் போட்டான். அந்த மாவட்ட செயலாளருக்கும் அங்குள்ள ஆட்களுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கணும்னு அவனையும் காசை வாங்கிட்டு போஸ்டிங் மட்டும் போட்டு அதையும் அந்தாலையும் கருத்தட்டு விட்டான். இப்ப சம்பந்தம் மேல ஃப்ரெண்டை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்கான். அவன் ஏதோ பெரிய அரசியல் அவன் பேசிட்டு தெரியுறான். பூரா நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இது இடையில இப்ப விஷயத்துக்கு வரேன். நான் என்னன்னா, இந்த வலிகளை தாங்கி வந்திருக்கேன். உடனே என்னடா வலி அப்படின்னா, இன்னைக்கு ஓப்பனா அந்த வலி என்னன்னு சொல்றாருங்க. என்ன சொல்றாருன்னா, முதல்ல விஜய் அரசியலுக்கு வந்ததே பிடிக்கலையாம். அதை தடுக்கிறதுக்கு பல வழிகளை முயற்சி எடுத்தாங்களாம்.
அதுல ஒரு முயற்சி தான் வந்து விஜய் வந்து கரூர்ல விஜய் மேல வழக்க போடு அப்படின்னு சொல்லி போட்டாங்களாம். அது ஒரு வலியாம். ஆட மரமண்டம் தற்குறி, நீ தாமதமா போனதுனால தான் 41 பேர் செத்து போயிட்டான். இது ஊர் உலகத்துக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது இந்த 41 நெரிசல் மரணங்களுக்கும் 100கணக்கான பேர் மயங்கி விழுந்ததுக்கும் ஒரே காரணம், சரியான காற்றோட்ட வசதி இல்ல, குடி தண்ணீர் வசதி இல்ல, கழிவறை வசதி இல்ல, கூட்டம் வெளியில போக முடியாம ஒரே இடத்துல வந்து ஆக்சிஜன் இல்லாம போய் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி சுவாசிக்க முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் செத்து போயிட்டாங்க. இதற்கு காரணம் 12 மணிக்கு வரேன்னு சொன்ன இந்த விஜய் 7 மணிக்கு போனது. 12 எங்க இருக்கு, 7 எங்க இருக்கு? இது காரணம் அடிப்படையில A1 குற்றவாளியாக பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜட்டியோட உட்கார வச்சிருக்கணும், கொலகாரனா லிஸ்ட்ல ஏத்தி இருக்கணும்னா முதல் ஆள் யார் தெரியுமா? முதல் ஆள் விஜய் தான். ரெண்டாவது ஆள் A2 அக்யூஸ்டா சேர்க்க வேண்டிய ஆள் வந்து ஆதவ், அந்த 6 அடி எருமை. ஆனா இவங்க 2 பேர்ல அந்த எருமை மட்டும் சேர்த்துருக்காங்க கேஸ்ல. விஜய் வந்து வச்சிருக்கிறாங்க, என்ன நடக்கும் நாளைக்கு தெரியாது. ஏதாவது நாளைக்கு வேற சூழ்நிலை மாறிச்சுன்னா வா ராஜா வா அப்படின்னு சொல்லி ஈஸியா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. அது வந்து அவங்க வச்சிருக்கிற ஒரு ஆயுதம். சிபிஐயும் மோடி அரசாங்கமும் அமித்ஷா அரசாங்கமும் கையில வந்து ஒரு கயிறை வச்சிருக்காங்க. அவங்க தான் பட்டத்தை பறக்க விட்டுருக்காங்க. நீ எவ்வளவு தூரம் பொரிய போ, காத்துல ஆடிக்கிட்டே போ, தேவைப்படும் போது நாங்க இழுத்துக்கிறோம் அப்படின்னு பட்டம் பறந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர் என்ன நினைச்சாருன்னா அவன் சுதந்திரமா பறக்க விட்டாங்க, அதனாலதான் சிபிஐ வாசல்ல இருந்து வெளியில வரும்போது கை காட்டிட்டு வந்தது. அவருக்கு தெரியாது நூலை தான் விட்டுருக்குது, அறுத்து விடல, நூலை விட்டுருக்காங்க. டீல் போட்டு பார்த்தாங்க, நூலை தான் விட்டுருக்காங்க. பட்டம் பறந்துகிட்டு இருக்கு. ஊர் ஊரா போனி, நீ ஒரு நாள் வந்தீங்கன்னா 5 நாள் லீவ் எடுப்ப, நீ ஒரு சோம்பேறி. அவங்களுக்கு உன்னை பத்தி நல்லா தெரியுது அவங்களுக்கு. இப்ப வந்து அதிகாரிகள் எல்லாம் மாத்தின உடனே குஷி அடைஞ்சிட்டாங்க. ஆஹா பார், அதிகாரிகள் எல்லாம் மாத்திட்டாங்க, நாங்க சொல்லிதான் ரைட், அதிகாரி மாத்திட்டாங்கல்ல. இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடியில நேற்று போனார்ல, இன்னையில இருந்து அவர் வந்து ஊர் ஊரா போனோம். இன்னைக்கு கடலூர்ல பண்றதா இருந்து ரத்து பண்ணிட்டாங்க. போலீஸ் அனுமதி கிடைத்தும், நல்லா புரிஞ்சுக்கணும் மக்களே, போலீஸ் அனுமதி கொடுத்தும் ரத்து பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, இவர் ரோட் ஷோ வேணுமா இவருக்கு. இவர் பண்ற லட்சணத்துக்கு ரோட் ஷோ. ஒரு 1000 பேர் மோட்டர் பைக்ல 1000 ரூபாய் காசு கொடுத்து செட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த 1000 பேர் பின்னாடியே வர்றது, அதுல 10-20 பேர் ஊந்து அடிபட்டு சாகிறது, இல்ல கை கால் உடையிறது. இந்த பண்ணாடைக்கு இந்த இழவு எதுவுமே தெரியாது. அப்படியே வருவான் கிளம்பி. இவன் வெளியே வந்தாலே அவள் தான் யம தர்மராஜா வரார், பராக் பராக் பராக்ன்ற மாதிரி. இவன் வண்டி வெளியே வந்தாலும் ஐயோ, ஒரு மெட்ராஸ் படத்துல சொல்லுவான், இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போதோ தெரியலன்னு. அது மாதிரி இந்த வெள்ளை வண்டியும், அந்த வண்டி நல்ல வேலை அந்த பெரிய பஸ் எடுத்துன்னு வர்றதில்ல, அது யம தர்மராஜாவுடைய வாகனம். அது வந்தாலே சாவு நிச்சயம். வெள்ளை வண்டி வந்தா அடிபடுது. வெள்ளை வண்டி வந்தா இதுக்கு என்ன ராசின்னு வச்சுங்க, கை கால் உடையும், இல்லைன்னா மண்டை உடையும், முதுகெலும் உடையும். இந்த வேலையெல்லாம் இந்த வெள்ளை வண்டி பண்ணும். இந்த வண்டியில வர ஆள் ஒரு ஆள் தான். அந்த வண்டியில வந்தா பாசக்கயிறை வீசிடுவார், ஆள் அவுட்டு. பஸ் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஆள் அவுட்டு, முடிஞ்சது. இதுல வந்தா அவன் கை கால் காலி. இவனை நம்பி பின்னாடி வேடிக்கை பார்க்க போனாலும் அடிங்க. ஆனா இந்த தற்குறி முண்டம் ஒண்ணு கூட ஹெல்மெட் போட மாட்டேங்குதுங்க. ஒருத்தன் கூட ஹெல்மெட் பாண்டிச்சேரியில பண்ண மாதிரி இங்க சாவியை புடுங்குங்கன்னு சொல்றோம். எத்தனை முறை சொன்னாலும் காவலர்களுக்கும் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் என்ன இருந்தாலும் எங்கேயோ வெளில வரானா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தானங்க நிப்பானுங்க. அவன் வண்டி கிராஸ் பண்ண உடனே பின்னாடி விரட்டுற எல்லாரும் பேரிகார்டு போட்டு மடக்குங்க, மொத்த சாவி புடுங்குங்க. தருதல் இங்க சாகட்டும் அப்படியே சாவி இல்லாம. என்ன இப்ப ஆயிட போகுது, என்ன அப்படியே வந்து சோறு தின்னாம ஆயிட போதா? இருந்துட்டு போட்டோம். இவனுக்கு என்ன பர்மிஷன்? இவனுக்கு பிரச்சாரம் பண்ணதானே பர்மிஷனு. பின்னாடியே ஒரு 1000 பேர் கூட்டு போறதுக்கு பர்மிஷனா? கூட்டு போறானா? அது உருப்படியாவது கூட்டு போறானா? எந்த காயமும் இல்லாம, ரத்த காயம் இல்லாம, காவல்துறைக்கு பிரச்சனை கொடுக்காம, பொதுமக்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இவனுக்கு எப்படி போறானுங்க பாத்தீங்கன்னா, ஒரு ரோட்ல போக மாட்டானுங்க. விஜய் போனா விஜய்க்கு பக்கத்து ரோட்லயும் எதிர வர வண்டிங்க, அந்த ரோட்லயும் வண்டி ஓட்டு போவானுங்க. எவ்வளவு ஆபத்தான பயணம் பாருங்க. எதிர வர உயிரை கையில் பிடிச்சுன்னு வருவான். ஐயோ இந்த பக்கம் இந்த தற்கூரி கூட்டம் வருதா, நம்ம தெரியாதனமா அந்த ரோட்டு வந்துட்டோம்னான்னு பதறி பதறி ஓரம் கட்டுறானுங்க எல்லா வண்டிகளும். இவன் எங்கெல்லாம் போனாலும் அந்த 7:30 வருதுங்க. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி விசில் அடிச்சுக்கிட்டு காதை ஊது, காதல செவுடு, அதாவது என்னன்னா காதே வந்து காதல ஒரு ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி கொடூரமான வேலை. இவன் மூஞ்சி பார்க்க சகிக்குதா பாத்தீங்களா? இப்ப பேசுற மீட்டிங்ல எல்லாம் பாருங்களேன், வெறி பிடிச்சு கத்துறாங்க. வெறி, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறின்னு அந்த வெறி இல்லை, இது வேற வெறி, பதவி வெறி. அப்ப இந்த வழிகளுக்கு காரணம் சொன்னார்ல, கரூர்ல போய் வழக்கு போட்டாங்களாம். இவரு பெரிய ஆணி புடுங்குற வேலை பார்த்துட்டாரு. வந்ததே லேட்டு, தாமதமால 41 பேர் செத்தான். அதனால வந்து வழக்கு உடனே கரூர் போட்டாங்க வழக்கு. அது வலியாம். சரி, அப்புறம்
அப்புறம் என்ன உனக்கு வழி வருஷப்படுத்து பார்ப்போம் அப்படின்னு கேட்டா அடுத்த ஒரு வழி சொல்றாரு, ஜனநாயகனை முடக்கு போடுறா, ஜனநாயகனை முடக்கடா. அது வந்தா மக்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு அப்படியே திரும்பி அப்படியே விஜய் பக்கமா திரும்பிடுவாங்க. பூரா ரத்தத்தை நக்கிட்டு இருக்கிற அந்த படத்துல மனுஷனை வெட்டிட்டு ரத்தத்தை நக்கிட்டு வர இது ஒரு படம் கர்மாந்திரம். அன்னைக்கு வந்து அந்த படம் அன்னையே ஓடி போயிட்டு இருக்கு. இத்தத்துக்கு முறை போடான்னு தெரியல பிஜேபி. அந்த மாதிரி உருப்படாத படங்க, அது விளங்காத படம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான காட்சி இது வரைக்கும் எந்த படத்தையும் வந்தது இல்லை. மனுஷ ரத்தத்தை நக்கிற மாதிரி ஒரு ஹீரோ இது வரைக்கும் எந்த படத்துல காட்டுக்கு பார்க்கலாம். அது இவருக்கே தெரிஞ்சிருச்சு, இந்த படம் வெளியே வந்தா நம்ம நக்கிட்டு போயிடுவோம், அதனால அந்த படத்தை வெளியே விடாம ஏதாவது ஒரு 7.5 கூட்டுவோம். ஏங்க இதே மாதிரி இந்த படத்தை அதே சூழ்நிலையில் தான் சிவகார்த்திகேயன் படம் வந்தது. அவங்க பொறுமையா இருந்தாங்க. சரி சென்சார் போர்டு வந்து எப்படி கொடுக்கும், ரிவைசிங் கமிட்டி எப்படி பர்மிஷன் கொடுத்துருவான்னு வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு படம் கொடுத்துட்டாங்க, வெளியில வந்துடுச்சு. இவர் ஏதோ கோர்ட்டுக்கு போனாரு, அப்புறம் கோர்ட்ல போனதை வித்ரா பண்ணிட்டு வந்தாரு, திருப்பி போய் ரிவைசிங் போனாரு, முடங்கி போய் நிக்குது. முடக்குனது யாரு சொல்றிய, ஜனநாயகம் முடக்கிட்டாங்கன்னு. முடக்குனது யாருன்னு சொன்னியா? தற்குறி தண்டம். அதை சொல்லியிருக்கணும். அது என்ன சொல்லணும்? சென்சார் போர்டு யார் கையில இருக்கு? மோடி கையில இருக்கு, அமித்ஷா கையில இருக்கு, பாஜக கையில இருக்கு. அப்ப ஒன்றிய அரசாங்கம் தான் என் ஜனநாயகம் படத்தை முடக்குச்சு. மோடிக்கு தான் என்னை பார்த்து பயம், பாஜக என்னை பார்த்து பயம். சொல்லு, நீ தான் பெரிய ஆளாச்சே, உன்னை பார்த்தா அப்படியே ஊர்வலமா வராங்களே மக்கள், சொல்லு. ஆனா அங்கேயும் திமுக மேலதான் சொரிறான். இவன் சொரியறதுக்கே பிறந்தவன் போல இருக்குங்க. திமுக சொரிஞ்சு விடுறது தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை போல இருக்கு. அவங்க வீட்டு முறவாசல் பண்றது தான் வேலை போல இருக்கு. டெய்லி மேடை ஏறின உடனே, வேன்ல ஏறின உடனே முறவாசல் பண்ணணும். திமுகவை பத்தி 4 வார்த்தை பேசுறாதான் தண்ணி குடிக்கிறது இறங்கும் பொழுது உள்ள அந்த லட்சணத்தை தான் இருக்கு. அதனால ஜனநாயகம் முடக்கிட்டாங்களாம், அது ஒரு வழி ஆய்வு. அப்புறம் சொன்னா பாருங்க, அதுதான் உலகமாக வலிங்க. அது என்ன வழி தெரியுமா? இது எதுவுமே செல்ஃப் எடுக்கலையாம். அதாவது கரூர் வழக்கு செல்ஃப் எடுக்கலையாம். இவர் கரூர் வழக்கு முடிஞ்சு போச்சு பாரு இவர் பார்ட்டிக்கு. அதனால சொல்றாரு. அடுத்து வந்து ஜனநாயகம் முடக்கி பார்த்தாங்க. அப்போ இந்த பையனை ஒன்னும் அடக்க முடியல, என்ன பண்றதுன்னு யோசித்தாங்களாம். அப்போ கூடவே இருக்கிறவங்களை வச்சு தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஒரு அவதூறு பரப்புனாங்களாம். விட்டாம் பாருங்க ஒரு தில்லாலங்கடி வேலையை. எப்படி தெரியுமா? விவாகரத்து வழக்க கூட இருக்கிறவன்ட்டான். உன்னை நம்பி ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நம்பி உன்னை காதலிச்சு நல்லவேன்னு உன்னை பார்த்து பழகி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னால 2 பிள்ளையும் பெற்று 26 வருஷத்துக்கு மேல குடும்பம் நடத்தி உன் அட்ராசிட்டி எல்லாம் பொறுத்துக்கிட்டு, நீ ஊர் மேயறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, நீ நடிகை பின்னாடி போனதெல்லாம் பொறுத்துக்கிட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து பொது வழிக்கு வராம சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டு வெளியே போயிடுவோம்னு சட்டப்படி விவாகரத்துக்கு போன மனைவி சங்கீதா குறித்து அவதூறுன்னு பேசுறாங்க. அங்க சொன்னா ஒருத்தர் இல்லைன்னு பேசினான் மகளிர் அணி கூட்டத்துல. அதெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க, நான் பாத்துக்கிறேங்க அப்படின்னு பேசி செருப்படி வாங்கினான். ஊரே காரி துப்புச்சு. இவனுக்கு துப்புனா தொடச்சிக்கிற கேரக்டர் தானே. ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களை தானே கூட சேர்த்து வச்சிருக்காப்புல. துப்புனா தொடச்சிப்பான், அது இவனுக்கு உள்ள பலம். அங்க ஒருத்தர் இல்லைன்னு பேசிவிட்டு அது பெண்கள் எல்லாம் காண்டாகி போய் திரும்பின உடனே திருப்பி என்ன ஆச்சுன்னா நடிகை கூட்டு போய் இன்னும் அசிங்கப்பட்டான். அந்த நடிகை யாருன்னு. அப்புறம் விவாகரத்து வழக்கு, அந்த வழக்க விவாகரத்து வழக்கு அது அவதூறுன்றாங்க. மேடையில் நின்றுட்டு அந்த வேன் மேல நின்றுக்கிட்டு அவதூறு போட்டாங்க. இருடி மாப்பிள்ள, வெயிட் பண்ணு, ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி. இன்னைக்கு என்ன தேதி? நீ வந்து நெல்லை தூத்துக்குள்ள 8ஆம் தேதியில பிரச்சாரம் பண்ணியிருக்கிற. இன்னைக்கு தேதி 9. இன்னும் அதிகபட்சம் போனா 10 நாள் இருக்கு. 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வருது. மாப்பிள்ள அன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரணும். அன்னைக்கு வராரா இல்ல வாய்தா வாங்குறாரான்னு தெரியல. கேட்டா எனக்கு வந்து பணிகள் இருக்கு, எனக்கு பிரச்சாரம் இருக்கு அப்படின்னு சீனை போட்டு ஏமாத்துவ. 3 நாள்ல தேர்தல். 20ஆம் தேதியோட 21ஆம் தேதியோட முடிஞ்சிடும் பிரச்சார பயணங்கள்லாம். 20ஆம் தேதி அந்த வழக்கு வருது. அன்னைக்கு தெரிஞ்சிடும் அது அவதூறு வழக்கா, நீ அட்ராசிட்டி பண்ண வழக்கா, குடும்ப வழக்கா, உன் மனைவியை கொடுமைப்படுத்தின விஷயங்களா. அவங்க நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க, ஐயா என்னை இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான், இவன் வந்து இந்த மாதிரி எனக்கு காசு தராம ஏமாத்திருக்கான், நடிகை பின்னாடி போய் ஊரை சுத்திருக்கான், சொத்தை மறைச்சிருக்கான், இவ்வளவு சொத்து எனக்கு இருக்குன்னு பொய் சொல்றான், கடன் வாங்கினேன்னு சொல்றான், அந்த கடன்லாம் நான் வாங்கவே இல்லை அப்படின்னு ஏதாவது அவங்க சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சதுங்க சோழி. உனக்கு 20ஆம் தேதி கண்டம் இருக்கு. அவனுக்கு 20ஆம் தேதி விஜய்க்கு மிகப்பெரிய கண்டம் இருக்குது. அது என்ன கண்டம்னா நீதிமன்றத்துல அந்த வழக்கு வருது. அந்த வழக்க அவதூறுன்னு சொல்றான். இன்னைக்கு வந்து நெல்லை தூத்துக்குடியில ஏன் விஜயை நம்ம தொடர்ந்து தனியாக கார்னர் பண்ணி திட்டம் லிட்ரலி நம்ம திட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா செய்யறது பூரா அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைத்தனம், ஃப்ராடுத்தனம். ஆனா தன்னை தூய சக்தின்னு சொல்றான்.
அதனாலதான் சொல்றான், விஜய் அம்பலப்படுத்துவதே நம்முடைய நோக்கம். விஜயனுடைய தில்லாலங்கடி வேலை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை. மனைவி குறித்து பேசும்போது அவதூறு சொன்னாது, அவதூறு வழக்கா இல்லையான்னு 20ஆம் தேதி தெரிஞ்சிடும். இதெல்லாம் தான் வலியம். நீ நெல்லை போனியே, நெல்லையில ஜாதி கொடுமை, தீண்டாமை கொடுமை, ஆணவ படுகொலை அவ்வளவு பயங்கரமா இருக்க. கவின ஆணவ படுகொலைலாம் அங்கதான் நடந்துச்சு. நெல்லைக்கு போனிய, தூத்துக்குடிக்கு போனிய, அந்த 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 கொடுமைகள் குறித்து எங்கேயாவது வாய் திறந்தியா? அந்த ஆணவ படுகொலைகள் குறித்து எங்கேயாவது வாய் திறந்தியா? ஒரு வார்த்தை கூட, ஒரே ஒத்த வார்த்தை கூட அதை பத்தி பேசல. இவன் புராணம் பாடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. இப்பெல்லாம் முன்னாடிலாம் மக்களே கான்பிடண்டா இருங்கன்னு பேசுற அந்த பேச்சு, இப்போ கையெடுத்து கும்பிட்டு மறந்துடாதீங்க, ஓட்டு போடுங்க, எப்படியாவது என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, அம்மா தாயே தெரியாம மாட்டிக்கணுமா, என்னை காப்பாத்துங்கம்மா காப்பாத்துங்கம்மான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சு உன் கான்பிடென்ட்? அசிங்கமா இல்லையா உனக்கு? பொய்யா பேசிக்கிட்டு அந்த பொய்யை எழுதி வச்சு எவன் எழுதி விடுறான் உனக்கு? உன்னை முட்டா பைய எவனை எழுதி விடுறான்? அந்த முட்டா பையலுக்கு அறிவு இல்லை, அவனுக்கும் எந்த இழவும் தெரியல. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊருடைய பிரச்சனை என்ன, அந்த ஊர்ல இருக்கிற என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதையெல்லாம் எப்படி அட்ரஸ் பண்றது, அதை எப்படி நான் எப்படி மாத்துவேன்னு சொல்றது, பொதுவான பிரச்சனை என்ன இருக்கு, நான் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கேன்னு பேசுறது, இதெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. எங்க போனாலும் சொந்த புராணம், எங்க போனாலும் திமுக எதிர்ப்பு புராணம், இது மட்டுமே பேசினா அவகாசம் ஆயிடுச்சுங்க. அதர்ஸ் மற்றவர்கள் பேசுறான். ஆண்ட கட்சியில அதிமுக, ஆனா அறிவு கிட்ட தற்கொலை முண்டம், இது ஏதாவது சொல்லி கொடுங்கப்பா விஜய்க்கு. எம்ஜிஆர் பேர் எடுப்பாராம் இவர், எம்ஜிஆரோட இவர் ஒப்பிட்டு பாரான். ஆனா எம்ஜிஆர் உருவாக்கின அதிமுக பேர் சொல்ல மாட்டாராம். ஏன்னா தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்திய அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சும்மா இருப்பாங்க. எடப்பாடிக்கு தான் சூடு சொரணம் இல்லை, அந்த தொண்டர்களுக்கு இல்லாம போயிருமா? ரெட்டலையை நம்பிக்கிட்டு இருக்கிற தொண்டர்கள் இல்லாம போயிருமா? அவன் வச்சு செய்வானே, அவனுக்கு ஆப்படிப்பானே தேர்தல்ல. ஏன்னா நீ அவர்களை பிஜேபி மற்றும் பலர்ன்ற, ஏன்னா அதிமுக வாயில வரமாட்டேங்குது, வசம்ப வச்சு தேய்க்கணும் வாயில. ஏன்னா அது ஆண்ட கட்சி பாது. என்னைக்கு இருந்தாலும் திமுக அதிமுக தான் களத்துல இருக்கு, இப்போவா தான் இருக்கு களத்துல. நீ இருக்கிறதா நினைச்சுக்காத, நீ எல்லாம் களத்திலே கிடையாது. நீ இந்த ஜோக்கர் கூட கிடையாது. நீ அதுக்கு ஜோக்கருக்கு எல்லாம் தெரியுங்க, ஜோக்கர்னு கூட எனக்கு சொல்லக்கூடாது. இது தற்குறி, இது தண்டம், இது வேஸ்ட். என்னன்னா ஒட்டு மொத்தமா தாவேக்காக்கு போடுகிற வாக்குகள் அனைத்தும் வேஸ்டா, குப்பையில போடுற வாக்கு, உருப்படாத வாக்கு. அதனாலதான் திரும்பி திரும்பி சொல்றோம். ஏன்னா தேர்ந்தெடுத்த வேட்பாளர் பாருங்க, கஞ்சா வியாபாரி, திருட்டு பையன், மொல்ல மாதிரி முடிச்ச வைக்க தரம் பண்றவன், ராத்திரில வீடு மகளிர் அணி நிர்வாகியோட ஒன்னா இருக்கிறவன், அப்புறம் பாத்தீங்கன்னா மாமனார்கிட்ட ஜீவனாம்சம் வாங்கிட்டு வந்த மாப்பிள்ளை, பொண்டாட்டியை விட்டுட்டு வந்துட்டவன், வீடு ரவுடித்தனம் பண்றவன், ஏற்கனவே மொல்லமாரித்தனம் ரவுடித்தனம் பண்ணான்னு திமுக விரட்டிட்டு அதிமுக போய் சேர்ந்து திருப்பி தாவேகாக்கு வந்த ரவுடி பையன். இவங்க எல்லாரும் வேட்பாளர். இவரே பொறுக்கி தேடி எடுத்தாராம். பொம்பளைங்களை டீஸ் பண்றவன், அவதூறு பரப்புறவன், காசு கொள்ளடிக்கிறவன், லாட்ரி சீட் நடத்துறவன், சுரண்டல் லாட்ரி பண்றவன், சரக்கு கம்பெனி வச்சுக்கிறவன், சரக்கு கடை நடத்துறவன், இவன் எல்லாம் தூய சக்தியோட வேட்பாளர் லிஸ்டா. நான் சொன்ன எல்லாரும் யார் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் தான் விஜயோட வேட்பாளர்கள். இந்த லட்சணத்துல இவர் மக்களை மாத்துறதுக்கு வராராம், நாட்டை திருத்த வராராம். இங்க என்ன நடந்து போச்சு? திருத்த வர நீ என்ன நடந்து போச்சு? உன் குடும்பத்தை முதல்ல பாரு. எப்பவுமே நாம பொது வாழ்க்கை வரணும், நம்முடைய குடும்பத்தை சரியா இருந்தாதான் மற்றவங்களை பத்தி நம்ம சொல்ல வரணும். நம்ம குடும்பத்தை கரெக்டா வச்சுக்கணும். நம்ம பெண் பிள்ளைகளுக்கு, நம்ம பசங்களுக்கு, நம்ம மனைவிக்கு நம்ம நேர்மையா இருக்குமா உண்மையா இருக்குமான்னு பார்க்கணும். அது துளியுமே உங்ககிட்ட இல்லையே. பட்டவத்தனமா வெளிச்சம் போட்டு தெரிஞ்சு வச்ச பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு நடிகையோட சுத்தி தெரியுத. நல்லா வளர்ந்துவேன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவன் புள்ள பெத்தானா உன்னை தாத்தாவாயிருப்ப. பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் வயசு நீ நடிகையோட சுத்தி தெரியுத. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மரியாதை மிக்க மாமனாரா இருந்திருக்க வேண்டிய ஆளு. பாவம் அந்த குழந்தை படிச்சுனுக்குது, அது கடை கொடுத்தேன்னு சொல்லி வச்சிருக்க. ஆகவே ஜனங்களே, இந்த நாடக பார்ட்டி தொடர்ந்து நாடகம். இன்னைக்கு நேற்றுக்கு நெல்லை தூத்துக்குடி ஒரு 5 நாள் லீவு, அப்புறம் திருப்பி வருவாரு, திருப்பி ஏதாவது ஒரு சீனை போடுவாரு. ஆக வேடிக்கை பாருங்க, வீட்டுக்குள்ள பாருங்க. இவனை பின்னாடி நம்பி வராதிங்க. 2 வீலர்ல போற எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. இல்லைன்னா ஊந்திங்கன்னா மண்டை உடஞ்சி நீங்க அடிபட்டீங்கன்னா உங்களை காப்பாத்துறது உங்க குடும்பம் தான். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரிதான், அவர் பின்னாடி போனீங்கன்னா நாசமா தான் போயிருவீங்க. அடிபட்டா உங்களை காப்பாத்துறது உங்க குடும்பம் தான், உங்களுக்கு தான் பாதிப்பு, இளைஞர்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அதை புரிஞ்சுங்க. இதுக்கு மேல என்னத்த உங்களுக்கு நான் சொல்றது? தறிகட்ட கூட்டம் வீணாதான் போவோம்.
ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கு அடங்காதவன் ஊர்ல தான் அடங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஊர் தான் அடக்கணுவாங்கல்ல. இப்ப ஊருன்றது என்ன தெரியுமா? சூழல். காலம் வந்து பேசாதுப்பா, காத்திருந்து பதில் சொல்லும். வெயிட் பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்குது. போற ஊர்ல எல்லாம் 10 பேர் 20 பேர் ஊந்து அடிபட்டுக்கிறீங்க. இதெல்லாம் தான் அதற்கான பதில். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.